டெஷுவா விடுதலை பெருவிழா. வியாதியா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்களா? வாழ்க்கையில் விரக்தியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இக்கூட்டத்தில் போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அநேக சகோதர சகோதரிகள் சுகம் பெற்ற சாட்சி உங்கள் பார்வைக்கு. காலில் 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அரிப்பு மாதிரி வந்தது. அது லைட்டா சொரிய தோணும், சொரிஞ்சிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தா லைட்டா குட்டி பபிள்ஸ் மாதிரி வந்தது. அப்புறம் அதுக்குள்ளேருந்து பார்த்தா தண்ணி ஊஸ் அவுட் ஆகும், தண்ணி ஊற்றும் அதுல இருந்து. அப்போ டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கும்போது அவர் சொன்னாங்க இது எக்ஸிமா அப்படின்வாங்க. எக்ஸிமான்றதுல தண்ணி அந்த புண்ணுல இருந்து கொப்பளத்துல இருந்து வர மாதிரி வரும். அவர் என்ன பண்ணார், மாத்திரை கொடுத்தாரு ஆன்டிபயோட்டிக்ஸ். அதை ஒரு 10 days போட்டேன். 10 days போட்டு அந்த கோர்ஸ் முடிச்சோம். எனக்கு அது சரியாகல, இன்னும் அதிகமாயிடுச்சு, இன்னும் பெருசா இருந்தது. பாஸ்டர் கிட்ட ஜோம் பண்ணும் போது அவர் இது ஒரு பில்லி சூனிய கிரியை, அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பாஸ்டர் கிட்ட தொடர்ந்து ஜோம் பண்ணிப்பேன். இந்த சபையில நான் நிறைய விடுதலை பெற்றுக்கொண்டேன். நான் நிறைய போராட்டத்தின் மத்தியில தான் வந்தேன். ஆனா இங்க வரும்போது ஒவ்வொரு விடுதலை நான் பெற்றுக்கொண்டேன். என்னோட புண்ணு சுகமாயிடுச்சு. அதுக்காக தான் மெயினா வந்தேன். இயேசு நாமத்துக்கு இந்த சாட்சி மகிமை பெற்று. மழையில எல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது தான் என் காலை அழுகி போயிடுச்சு, ஃபுல்லாக அழுகி போச்சு. என் காலே இருக்காதுன்னு தான் நான் நினச்சேன். ஐயா ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்திலே எனக்கு காலை சுகமாயிடுச்சு. நீங்களும் இயேசுவே நம்புங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் 10 days கிட்ட நான் சாப்பிடல. வயிற்றுக்குள்ளே கேமரா விட்டு பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஆசிட் குடிச்சிங்களா, இல்லைனா ஹேர்பிக் குடிச்சிங்களா, வயிறு அந்த அளவுக்கு புண்ணாக இருக்குது, ஹோல் இருக்குது, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சண்டே மார்னிங் பாஸ்டர் ஐயா கொடுத்த அந்த ப்ரேயர் ஆயில் ஒரு சொட்டு தான் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு உள்ளே போன அடுத்த செகண்டே எனக்கு பயங்கரமாக வாமிட்டு. அன்றைக்கி தான் நான் தண்ணியே குடிக்கிறேன். பட் எனக்கு அப்போ தோணல, என்னடா இது தண்ணி உள்ளே போகுது, என்னால் தண்ணி குடிச்சிட்டு மல்லாக்க படுக்கவே முடியாது, வாந்தி வந்துடும். பட் ஆனால் வாந்தியே வரல. ஆனால் அப்பயுமே எனக்கு தோணல ப்ரேயர் ஆயில் தான் சொல்லிட்டு 2 தடவை எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்க. அது உண்மையாகவே ஹோல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லங்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கே, எப்படி அது இல்லாமல் போச்சு அடுத்த நாள் அவங்க நம்பலை. எனக்கு இது பெரிய ஒரு அதிசயம். போன ப்ரேயர் மீட்டிங்கில் என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப பலவீனமாக இருந்தேன். இந்த வீக் நானே வண்டி ஓட்டிட்டு வர அளவுக்கு கடவுள் கிருபை செஞ்சிருக்காரு. நீங்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். நடக்கும் நாள் செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல். நடக்கும் இடம் நம்பர் 20 சியோன் காம்ப்ளெக்ஸ், முத்தமிழ் நகர், பம்மல், பல்லாவரம், சென்னை 43. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9629706724. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.